பெருஞ்சோதி அபயம். இந்த பதிவு பார்க்க வந்திருக்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மீதும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் நம்மளுடைய அன்பை எப்படி செலுத்தலாம், அவங்களுடைய அன்பு நம்மள்கிட்ட எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த பிரபஞ்சத்துடைய அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லை இல்லாதது. பிரபஞ்சம், இறைவன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் பிரபஞ்சம் ஒரு பெண் தன்மையோட இருக்காங்க, இறைவன் ஒரு ஆண் தன்மையோட இருக்காரு. அதாவது இறைவன் அப்பா அப்படின்னா பிரபஞ்சம் அம்மான்னு சொல்லலாம். ஸோ இவங்க நம்மகிட்ட எப்படி அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் நம்ம பேசுறத, நம்ம செய்யறத அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. இறைவனும் அப்படிதான். எல்லாமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்பவும் நம்ம கூடயே தான் இருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்காங்க உள்ள. ஆனால் நம்ம அதிகமாக வெளியே நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலயமா நம்மளுடைய முக்கால்வாசி எனர்ஜி வெளியே ஃபோன் பார்க்குறது, வெளியே பேசுறது, நம்மளுடைய அன்றாட வேலைகளை கவனம் செலுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய பேசுறது நம்மளால உணர முடியல. இறைவன் எப்போதும் நம்மக்கிட்ட பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இறைவன் நம்மக்கிட்ட எப்பயுமே அன்பாக தான் இருக்காரு, நம்ம கூடவே தான் இருக்காரு, நம்மளை எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நமக்கு தெரியாது நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்கு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யூனிவர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற, கேட்குற, பார்க்குற எல்லா விஷயங்களும் அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி எந்த லைனில் போகிறோம், சரியான வழியில் போகிறோமா, இப்படி எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம தவறான வழிகளில் போகும்போது அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இது தவறு, இதில் போகாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கவனிக்க பழகிக்கணும். அப்படி கவனிக்க பழகும் போது நிச்சயமாக நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை ஒழுக்கத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ ஒழுக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் நம்ம போய் மாட்ட மாட்டோம். முன்னாடி ஜென்மங்களில் நம்ம செஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு திரும்ப வருது அப்படின்னா கூட நம்ம அந்த இறைவனோடு நம்ம கனெக்ட்லேயே இருக்கும்போது ஒரு 100%ல் நம்மளுக்கு ஒரு 10% தான் கொடுப்பாரு. அதுவும் ஒரு புரிதல் வர்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் கொடுப்பாரு. சரிங்களா? இப்படி தான் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இறைவன் மேலே அன்பு செலுத்துறதுக்கு இப்போது நான் ஒரு ரீசெண்டாக ஒரு 2 years இதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா, முன்னாடி காலங்களில் ஞானிகளும் சித்தர்களும் தேவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவனை தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, தவம் செய்வாங்க. இந்த மாதிரி இறைவனை அடையிறதுக்காக பல வழிகளில் பல பேர் செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்களும் நிறைய பல நிலைகளுக்கு போயிருக்காங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, அன்பின் வழி தான் அவர் இறைவனை அடைஞ்சார். எப்பயுமே இறைவன் மேலே அன்பு செலுத்திட்டே இருப்பார். அவர் நம்ம இப்போ சாதாரண மனுஷங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்கிறோம் அப்படின்னா, அவர் இறைவனையே காதலிச்சு இறைவனோடையே கலந்து இறைவனோடையே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நோக்கம். அவருக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அவர் பிறந்ததுலேருந்தே இறைவனுடைய அடையணும், இறைவனோட கலக்கணும், ஒரே ஒரு விஷயந்தான். அதை அப்படியே இருந்தார், அதை அப்படியே அடைஞ்சிட்டாரு. நம்மளையும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த விஷயங்கள்லாம் ஒரு இன்பமே கிடையாது. இறைவனுடைய அன்பில் ஒரே ஒரு துளி தான். அந்த ஒரு துளியிலேயே மயங்கி நீங்கள் கிடக்குறீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதுக்காக இங்கே வரல. இறைவனை இரண்டரை கலந்து அந்த இறைவன் எப்படி எல்லையில்லா பேரின்பத்தோட எப்பயுமே இருக்காரோ அதே போலவே நீங்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மாக்களாகிய நம்மளும் இறைவன் அடைஞ்ச அதே நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானாருடைய ஆசையும் கூட. வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இறைவனை பற்றி பேசிகிட்டே இருப்பாருங்களாம். இறைவனுடைய அவர் எப்படியெல்லாம் இருக்கார் என்னெல்லாம் எழுதிட்டே இருப்பாருங்களா. அந்த மாதிரி அவர் ஒரு அன்பு எல்லை இல்லாமல் இருந்திருக்கு. என்னோட குரு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். எனக்குள்ளேருந்து அவர் என்ன உணர்த்துறாரோ அதை நான் சொல்கிறேன். எனக்கு என்னோட குரு தான் ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். நான் இறைவன் மேலே எனக்கு எவ்வளோ அன்பு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அன்பு பெருமானார் அவர்கிட்ட செலுத்தியிருக்காரு. அவரோட இரண்டரை கலந்திருக்காரு. அப்படிங்கும்போது எனக்கு அப்போ நம்மனாலே முடியும்ல, நம்மளும் அவரை மாதிரி தானே ஒரு மனுஷனாக இங்கே வந்திருக்கோம், நம்ம இறைவன் மேலே உண்மையான அன்பு தானே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அன்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பக்தியாக இருக்காது. பக்தி அப்படிங்கிறது அன்பு தான், இருந்தாலும் இறைவனை மேலேயும் நம்மளை கீழேயும் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இறைவனோட ஒரு உறவை நம்ம ஏற்படுத்திக்கணும். நீங்கள் அம்மாவா, இல்லைன்னா அப்பாவா, இல்லை காதலனா காதலியா, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு உறவை நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்ம வச்சுக்கணும். அப்போ வச்சுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட நம்ம பேசணும்.
நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவங்ககிட்ட பேசணும். நம்ம பேசுறதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுவார். இது இல்லை, நீ இப்படி நினைக்காது, இது வந்து இப்படி இருக்குது, இப்படி இந்த மாதிரி பண்ண இது கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் பேசுவார். இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்குள்ளே நம்ம பேசணும். இறைவன் எங்கே இருக்காரு? நம்மளுடைய உடம்புக்குள்ளே தானே இருக்காரு. அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் இருக்காரு. நம்ம ஆன்மாவில் தான் இறைவன் இருக்காரு. பட் நம்மளுக்குள்ளே இருக்கிற இறைவன்கிட்ட நம்ம பேசாமல் ஊரெல்லாம் போய் தேடிட்டு இருந்தால் எப்படி அவரை நம்ம பார்க்குறது? எப்படி நம்ம அவரை அடையிறது? ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ளே தான் இருக்காரு. கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கேளுங்க, என்னெல்லாம் தோணுதோ பேசுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். சரிங்களா? யூனிவர்ஸும் அப்படி தான். யூனிவர்ஸ்ட்டு பேசுங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் புதுசாக ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, அன்பு செலுத்துறது எப்படின்னு. என்னென்னா, இந்த சாங்ஸ் மூலிமா இறைவன்கிட்ட பேசுகிறது, இந்த இறைவன் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஒரு புது மெத்தட்னே சொல்லலாங்க. எப்படின்னா, இது சரியாக தவறான்னு அப்படின்னு எனக்கு தெரியல. உள்ளேருந்து எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அதை நான் செஞ்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்பமாக இருக்குது. தவம் பண்ணி தியானம் பண்ணுறதுல எந்த அளவுக்கு இறைவன் நினைக்கிறாங்களோ அதை விடங்க பல மடங்கு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இறைவனோட கனெக்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய சாங்ஸ் எல்லாமே இருக்குங்களா இல்லைங்களா? தமிழில் வர எல்லா சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் ஒரு தலைவி பற்றி தான் எழுதியிருப்பாங்க. தலைவன் தலைவிக்காக பாடியிருப்பாங்க, இல்லைன்னா அப்பா பொண்ணுக்காக, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தலைவன் கேரக்டர் வந்து இறைவனாகவும், அந்த பெண் கேரக்டர் வந்து என்னன்னா நான் இல்லை, என்னுடைய ஆன்மாங்கிறது அப்பாவுடைய தலைவி தான். ஓகேவா? அந்த தலைவி வந்து தலைவனை செய்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க. பிறவி எடுத்து 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 கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தலைவனை போய் சேரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால வந்து அவங்க தான் தலைவி. அந்த ஆன்மா ஸ்தானத்திலிருந்து நான் பெண்ணாகவும் இறைவன் ஆணாகவும் நினச்சி ஒரு பாட்டு கேட்பேன். அப்படி அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பேரானந்தமாக இருக்கும். அதில் வர ஒவ்வொரு லைன்ஸும் நம்மளுக்காகவே பாடுற மாதிரி இருக்கும். சில பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணுக்காக வரும். அப்பா பொண்ணுக்காக வரும்போது நான் ஒரு மகளாக பாவிச்சுக்குவேன், இறைவனை வந்து ஒரு தந்தையாக பாவிச்சுக்குவேன். அப்போ அந்த பாவிச்சுப்பா கேட்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்ணில் தண்ணீர் வரும். அதுக்கு என்னென்னா, கண்ணை மூடி உட்காந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் புருவ மத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் புருவ மத்தி இல்லைன்னா இந்த தலை உச்சி, அந்த தலை உச்சியில் வந்து உங்கள் கவனத்தை ஃபுல்லும் அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சாங்ஸை வந்து அப்படியே கேளுங்க. ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்திங்கன்னா, ஆண் பாடும்போது அதை வந்து தலைவனாக நினச்சிக்கோங்க, அது இறைவனை நினச்சிக்கோங்க, உங்களுடைய ஆன்மாவாக நினச்சிக்கோங்க. அந்த ஆன்மாவை உங்களை நினைக்கும் போது உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. இறைவனோட நம்மளுக்கு ஒப்பிட முடியுமா, அதுக்கு நம்மளுக்கு தகுதியானவங்களா, அப்படிலாம் உங்களுக்கு எந்த செல்ஃப் டவுட்டும் வரக்கூடாது. நம்ம ஆன்மா வந்து ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பியூரானவங்க. அவங்க ரொம்ப உண்மையாகவே இறைவன் அடையணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனிதேகம் எடுத்து வந்து இங்கே எல்லா அனுபவங்களையும் பெறுறது வந்து இறைவனுக்காக தான். பல பிறவிகளாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிறவி எடுத்துக்கிட்டு ரொம்ப துன்பப்பட்டே இருக்காங்க. அது யாருக்காக அப்படின்னா இறைவனுக்காக தான். அந்த இறைவனுக்காக படுற கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து சாதாரணமாக நம்மளுடைய உலக இச்சைகள். நம்ம அப்படிங்கிறது ஜீவாத்மாவாக இருக்கிற நம்மளுக்கு வந்து அது தெரியாது. ஆனால் ஆன்மாக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் நம்மளுடைய அந்த ஆசைகளை போய் அந்த ஆணவ மலம் வச்சு அந்த ஆசைகளை பற்று வச்சு நான் அப்படின்னு பற்று வச்சு அதை அனுபவிக்கும்போது அதோட எல்லா கஷ்டத்தையும் ஆன்மா தான் அனுபவிக்கிறாங்க. அதனால் வந்து ஆன்மாவுக்கு வந்து எந்த ஒரு குற்ற உணர்வும் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தேவை கிடையாது. அதனால் அந்த பாட்டை வந்து கேட்கும்போது உங்களை தாராளமாக தலைவியாக நினச்சிக்கோங்க. உங்களுடைய ஒரே தலைவன் இறைவன் தான் உங்களுடைய காதலி எல்லாமே. சப்போஸ் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் தலைவனாகவும் இறைவனை வந்து தலைவியாகவும் நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த உணர்வு வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? வச்சுட்டு சாங்ஸ் கேளுங்க. உதாரணத்துக்கு நான் எந்த பாட்டு கேட்குறேன்னா, இந்த முதல் கனவே சாங் கேட்டிருக்கீங்களா? முதல் கனவே மறுபடியும் ஏன் வந்தாய், அந்த சாங் வந்து கேட்டு பாருங்கள். அதில் வந்து மேல் வாய்ஸ் வந்து இறைவனாக நினச்சிக்கோங்க, ஃபீமேல் வாய்ஸ் வந்து ஆன்மாவாக நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த சாங் கேட்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸில் வந்து அந்த ஒரு லைன் வரும், தூங்கும் காதல் எழுப்புவாய் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். சரிங்களா? தூங்கும் காதல் எழுப்புவாய் அப்படின்னு அந்த லைன் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இறைவனாகிய உனக்கு எல்லாமே தெரியும்ல,
நான் உண்மையில தான் அன்பு வச்சிருக்கேன். உனக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஆனா வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் முக்கியம்னு நெனச்சுட்டு என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனா உனக்கு எல்லாமே தெரியும் தானே! நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியும் தானே! அப்புறம் ஏன் நீ இதிலெல்லாம் எனக்கு வந்து அந்த ஞாபகங்கள கொண்டு வராம, இதிலயே என்னை விட்டுட்ருக்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த தூங்குற காதல எழுப்பி விடு. எனக்கு தெரியாது. நீ தான் அந்த தூங்குற காதில எனக்கு ஞாபகப்படுத்தணும். அந்த 7 திரை நீக்கி உண்மை எது, பொய் எது அப்படின்னு சொல்லி நீ தான் எனக்கு காமிச்சு குடுக்கணும். அப்படின்னு எனக்கு காமிச்சு குடுத்துட்டீன்னா, நான் இந்த தேவையில்லாத பற்றுகள்லாம் விட்டு நான் உன் பின்னாடி இப்பயே இந்த செகண்டே வந்துருவேன்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த ஒரு சாங் கேட்கும்போது இருக்கு. எனக்கு இருக்கு அப்படி. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பு இறைவன் மேலே செலுத்தலாம். இந்த மாதிரி செலுத்தும்போது பார்த்திங்கன்னா, உணர்வுகள் ஃபுல்லுமே அந்த சாங் கேட்குற ஃபுல் டைமும் இறைவன் மேலே மட்டுமே அந்த அவ்வளோ நேரம் நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லுமே இறைவன் மேலேயே இருக்குது. ஸோ தியானங்கிறது என்ன? தவம் அப்படிங்கிறது என்ன? இறைவனே நினச்சிட்ருக்கிறது தானே! இறைவன் மேலே அன்பு செலுத்துறது தானே! அன்பு தானேங்க எல்லாமே. வள்ளல் பெருமானாரே சொல்லியிருக்காரு, நீங்கள் தியானம் செஞ்சாலும், தவம் செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் ஒரு கொஞ்சம் உஷ்ணத்தை தான் உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். அதனால் உங்களால் பெருநிலையை அடைய முடியாது. ஒரு சிறு ஒளி உண்டாகும், அவ்வளோதான். அதை பார்த்து பல்லிழிச்சு ஏமாந்துடாதீங்க. அப்படி ஏமாந்தீங்கன்னா உங்களால் பெரும் லாபத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தவம் செஞ்சு தியானம் செஞ்சு அடைகிற அந்த முக்தி சில சித்துக்கள் காட்டிலுமே இறைவன் மேலே அன்பு செலுத்துறதன் மூலயமா பல்லாயிரம் கோடிக்கணக்கான உஷ்ணத்தை வந்து நம்மளால நம்ம உடம்புல பெருக்கிக்க முடியுங்களாம். அப்போது அந்த தவத்தையும் தியானத்தையும் காட்டிலும் இந்த மாதிரி அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது. நம்மளால கண்ணை மூடி உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானத்துக்குள்ளே போய் இது பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நினச்சி கேட்கும்போது கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. அப்படி தண்ணி வந்துட்டே இருக்கும்போது அழுக ரொம்ப அந்த இன்பத்தை சொல்லவே முடியாது. இது வந்து இறைவனை யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். அந்த உச்சந்தலையில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. அந்த கண்ணீராகப்பட்டது என்னங்கன்னா சுத்த உஷ்ணமாக க்ரியேட் ஆகும். உஷ்ணங்கிறது சாதாரண உஷ்ணம் கிடையாது, சுத்த உஷ்ணமாக க்ரியேட் ஆகும். அப்போ அந்த சுத்த உஷ்ணத்தை நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பெருக்கிட்டே இருக்குமோ அப்போது நம்ம இறைவனை அடையிறதுக்கு உண்டான எல்லா சித்துக்களுமே தானாக நடக்கும். சரிங்களா? இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம வந்து யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. யார் மேலே வெறுப்பு காமிக்கிறோமோ தூரமாக இருப்பாங்கல்ல. அதை போல் தான் நம்ம எந்த அளவுக்கு இறைவனை நம்ம நினச்சிட்டே இருக்குமோ இந்த மாதிரி நினைக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளால ஒரு பாட்டு எழுத முடியாது. இல்லை இந்த மாதிரி பெரிய சித்தர்கள் ஞானிகள் மாதிரி இறைவனை பார்த்து அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவில்லை. ஆனால் இந்த மாதிரி பாட்டுக்கள் எல்லா பாட்டுமே இறைவனுக்கு பொருந்ததுங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். இந்த காதலன் தினம் சாங்கில் ரோஜா ரோஜா சாங்கு இந்த மாதிரி எல்லா சாங்குமே இறைவனுக்கு பொருந்தது. நீங்கள் வேணால் அப்படி கேட்டு பாருங்கள். அப்பா பொண்ணு சாங்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களை குழந்தையா இறைவனை அப்பாவை நினச்சிக்கோங்க. அம்மா பையன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இறைவனை அம்மாவாக உங்களை பையனை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நினச்சிக்கலாம். அப்படி நினச்சி கண்ணை மூடி உட்காந்து கேட்டிங்கன்னா அழுக மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அதான் இன்பம் வந்து அப்படியே பெருகிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீலிங் ரொம்ப இதாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேலே அன்பு வைக்கிறத காட்டிலும் இறைவன் மேலே அன்பு வைக்கும்போது ரொம்பவுமே அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்போனால் உண்மையான நம்மளுடைய தலைவன் அவர் தான். நம்ம குற்றுணர்ச்சி நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவர் மேலே அன்பு வைக்கிறதுக்காக தானே நம்ம ஆன்மா இங்கே வந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ளேருந்து இது உணர்த்தப்பட்டுச்சு. நான் திடீர்னு ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது சாங்ஸ் கேட்டேன். கேட்கும்போது என்னோடய ஆன்மாவோட இது அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கேளு, இந்த மாதிரி நினச்சி பாரு அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அதனால் இறைவனை பற்றி நினைக்கிற டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். இது யூனிவர்ஸ் கூட நீங்கள் நினைக்கலாம். இறைவன் கூட மட்டும் இல்லை, யூனிவர்ஸ் கூட நினைக்கலாம். இறைவன் சொல்கிறது உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, நான் வந்து என்னோடய சிவா அப்பாவை நினைப்பேன், அற்பெருஞ்சோதி ஆண்டவரை நினச்சிக்குவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை நினச்சிக்கலாம். முருகரை நினச்சிக்கலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் நீங்கள் யாரை வேணால் நினச்சிக்கலாம். அப்படி நினச்சி கேட்டு பாருங்கள். அந்த ஃபீலிங் சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஓகே, நன்றி. இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.